வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லித்தர வர்றது நம்மளோட eShop வெப் அப்ளிகேஷன்ல சைன் அப் பார்ட் அண்ட் சைன் இன் பார்ட்ல டிசைன் எப்படி நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம்னு. நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் 2 பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் ஒரு லோகோ ஆட் பண்ணி வச்சிருக்கோம். வலது பக்கம் தெரிகிறது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், இடது பக்கம் தெரிகிறது இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ். நம்ம நடு சென்டர்ல நம்மளோட லோகோ ஆட் பண்ணி வச்சிருக்கோம். லோகோ கீழே ஹாய் வெல்கம் டு eShopன்னு ஆட் பண்ணி வச்சிருக்கோம் டெக்ஸ்ட் வந்து. இதான் நம்மளோட சைன் அப் பார்ட். ஃபர்ஸ்ட் நாங்கள் கிரியேட்டிவ் அக்கௌண்ட் கீழே நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பார் வச்சிருக்கோம். முதல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும், அடுத்த பிறகு லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணணும், அது பிறகு இமெயில் இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்கு, அதுக்கப்புறம் மொபைல் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அது பிறகு லாஸ்ட்டாக ஜெண்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஜெண்டரில் நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், மேல் அண்ட் ஃபீமேல்னு. இதில் ப்ளூ கலராக தெரிகிறது இது ஒரு பட்டன், இது சைன் அப் பட்டன். இதான் நம்மளோட சைன் அப் பார்ட்டில் சைன் அப் ஆகிற பட்டன். இதால தெரிகிறது இது ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் டு சைன் இருக்கு. அது நம்மளோட சைன் அப் பார்ட்டுக்கு போகிறதுக்காண்டி ஆட் பண்ணி வச்சிருக்கிற பட்டன். இதில் 2024 eShop.lk நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் நம்மளோட சைனிங் பார்ட் எப்படி நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் சைனிங் கொடுப்போம். இப்போ தெரிகிறது வந்து நம்மளோட சைனிங் பார்ட். நம்மளோட சைனிங் பார்ட்டுக்கும் நம்ம சைன் அப் பார்ட்லேயும் ஆட் பண்ணி வச்சிருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் லோகோ ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் கீழே அப்படியே நாங்கள் உங்களோட ஹாய் வெல்கம் டு eShop ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சைனிங் கொடுத்துருக்கோம். என்ன இது சைனிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் இமெயில் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் இருக்கு, அப்புறம் ரிமெம்பர் மீ இருக்கு. இதால வலது பக்கம் forget பாஸ்வேர்டு நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் ஆட் பண்ணி நாங்கள் சைன்இன் ஆகுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ரெட் கலர்ல தெரிகிற பட்டன் வந்து நியூ டு eShop சைன் அப் இருக்கிறது நம்மளோட சைன் அப் போறக்காண்டி வச்சிருக்கிற பட்டன். இது வந்து கோ டு eShop admin, அதையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் அப்புறமா சொல்லி கொடுக்குறோம். இதில் நாங்கள் 2024 eShop.lk ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் நம்மளோட சைன் அப் டிசைன் அண்ட் சைன் இன் டிசைன் நாங்கள் எப்படி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட கோட்க்கு போவோம். நாங்கள் எங்களோட சைன் அப் அண்ட் சைன் இன் ஒரே ஃபைலில் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது index.php ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் தான் நம்மளோட சைன் அப் அண்ட் சைன் இன் பார்ட் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நான் வெர்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக. அது பிறகு ஹெட்டுக்குள்ளே நாங்கள் இண்டெக்ஸ் நாங்கள் பிஹெச்பியில் தான் இந்த eShop வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த மீட்டா அதை நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பிஹெச்பி ஆண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். நம்ம டைட்டிலில் eShopன்னு கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் நம்மளோட டிசைன் பார்ட் நாங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் தான் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூட்ஸ்ட்ராப் தவிர்த்து இன்னொரு டிசைன் பார்ட் இருக்கிறக்காண்டி நாங்கள் style.css இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை இதில் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இந்த இன்னொரு லிங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் நம்ம லோகோ, ஷாப்ல இருக்கிற லோகோ. அதுக்கப்புறம் நம்ம பொடியில ஹேடர்ல நாங்க ஹாய் வெல்கம் டு ஷாப்னு கொடுத்துருக்கோம். இந்த இருக்குதுல ஹாய் வெல்கம் டு ஷாப்னு இது நாங்க ஒரு ஃபோன் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் டிசைனா. நம்மளோட கண்டென்ட்ல கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். அது கீழே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல், ஜெண்டர் கொடுத்துருக்கு. இந்த ஜெண்டர்ல நாங்க ஆப்ஷன் கிரியேட் பண்ணாம இது இது டேட்டாபேஸ் கனெக்ஷன்னால அதனால நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் வெரி பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம்ல ஐடி கொடுத்துருக்கு, எஸ் நேம்ல, லாஸ்ட் நேம்லேயும் ஐடி கொடுத்துருக்கு, எல் நேம்ல, இமெயிலையும் அப்படிதான், பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துருக்கு ஐடி, மொபைல்லையும் கொடுத்துருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம இதில் இன்புட்டில் டைப் ஒன்று ஆட் பண்ணி அதில் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமில், மொபைல்லையும் கொடுத்துருக்கோம். ஆனால் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் டைப்பில் டெக்ஸ்ட் கொடுக்காம பாஸ்வேர்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேமில் டிவ்வில் கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணி அதில் ஃபுல் 6 கொடுத்துருக்கோம். எல் நேம்லையும் அப்படி தான், எல் நேம்டா லாஸ்ட் நேம், இமெயிலில் ஃபுல் 12 கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்ட்லேயும் ஃபுல் 12. மொபைலில் ஃபுல் 12 கொடுத்துருக்கோம், ஜெண்டர்லேயும் ஃபுல் 12 கொடுத்துருக்கோம். ஃபுல் 12 அண்ட் ஃபுல் 6 உங்களுக்கு தெரியாட்டி நான் இப்படி சொல்லித்தரேன். இதில் கோல் 6ல வந்து இதுதான் கோல் 6 நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த அளவு தான் இருக்குது கோல் 6 லாஸ்ட் நேம்லையும். இமெயிலில் கோல் 12 இப்படி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை விட பெருசானது டெக்ஸ்ட் பார், அதனால தான் கோல் 12 கோல் 6 இது நாங்கள் சொல்லி தரோம் உங்களுக்கு. இதில் பிளேஸ் ஹோல்டர் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம். பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணால் நம்ம இந்த நம்பர் நம்மளோட டெக்ஸ்ட் பார்ல விடும். இதை கட் பண்ணால் நான் கட் பண்ணி காட்டுறேன். கொடுத்தா இப்போ மொபைலில் நம்மளோட மொபைல் ஆட் ஆகுது. நான் அது கட் பண்ணனால இப்போ இதில் இல்லை, ஸ்டோரி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நாங்கள் உங்களோட சைன்இன் பாக்ஸை காட்டுறோம். இப்போ நான் காட்டினது ஃபஸ்ட்டாக நம்மளோட சைன் அப் பாக்ஸ். இதான் நம்மளோட சைன் அப் பாக்ஸ்.
நம்ம சைன் அப் பாக்ஸ் கீழே தான் நம்மளோட சைனிங் பாக்ஸ் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் இருக்குது சைனிங் பாக்ஸ். நம்ம சும்மா சைன் அப் பாக்ஸ் இல்லை சைனிங் பாக்ஸ் ஒரே ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நான் அதையும் கிளியர் பண்ணுறேன். நம்மளோட சைன் அப் பாக்ஸில் நாங்கள் இதில் D9 வந்து கொடுத்துருக்கோம். இந்த D9 வந்து நம்மளோட சைன் அப் பாக்ஸில் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சைனிங் பாக்ஸில் ஆட் பண்ணலை. இதை ஆட் பண்ணலை நான் D9. அது ஏன்னா நம்மளோட இந்த இண்டெக்ஸ் PHP ஃபைலில் அவுட்புட் பார்த்தா ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட சைனிங் பாக்ஸ் தான் தெரியும். சைன் அப் பாக்ஸ் நாங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னாண்டா ஒரு ஹைட் மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த D9 எடுத்தால் நம்மளோட சைன் அப் பாக்ஸ் சைனிங் பாக்ஸ் ரெண்டுமே ஒரே பேஜில் தெரியும். அது அப்படி தெரிகிறது அவ்வளோ வடிவில்லை. அதனால தான் நம்ம இந்த D9 ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கோம். D9 ஃபஸ்ட்டு சைனிங் தான் தெரியும். சைனிங்கில் D9 ஆட் பண்ணாததாண்டி ஃபஸ்ட்டு சைனிங் தான் தெரியும். சைனிங்கில் தான் தெரியும். இதுதான் சைனிங் பாக்ஸ். சைனிங் பாக்ஸில் எங்களோட இது இந்த பேராகிராஃபில் கிளாஸ் ஒன்று கொடுத்து டைட்டில் 2 வச்சுருக்கோம். சைனிங்கு சைன் அப்பில் பேராகிராஃபில் டைட்டில் 1 வச்சுருக்கோம். இதில் D9 இருக்குது. அது பெருசாக யோசிக்காங்க. இதில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கு. மெசேஜ் டிவ் 1. இதில் மெசேஜ் 1 வச்சுருக்கோம். இது மெசேஜ் 1, இது மெசேஜ் 1. இது இமெயில் பாஸ்வேர்ட். நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் தான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கி இஃப் ஒன்று கொடுத்து செட் ஒன்று கொடுத்து $குக்கி ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது இமெயில். இதுலேயும் அப்படி தான். இதில் பாஸ்வேர்ட். இதான் நம்மளோட இமெயில். அது ஒரு டியூவில் கிளாஸ் கொடுத்து இதில் $12 வச்சுருக்கோம். இதில் $12 வச்சுருக்கோம். இதில் நாங்கள் PHP ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணி எக்கோ கொடுத்து $இமெயில் கொடுத்துருக்கோம். நம்ம PHP ஸ்கிரிப்ட் இது க்ளோஸ், இது ஓப்பன். இது டைப் கொடுத்துருக்கு இமெயில். அது கிளாஸ் கொண்டு கொடுத்துருக்கு. ஃபார்ம் கண்ட்ரோல் ஐடி இருக்குது. இமெயில் 2 இமெயில் 2 அதுக்கெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் புரியும். அதனால நான் பெருசாக சொல்லலை. இதில் ரிமெம்பர் மீ இருக்குது, நான் ஆட் பண்ணது. இதில் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்குது. இதில் நாங்கள் உங்களோட சைனிங் பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் டியூக்குள்ளே தான் அந்த பட்டன் வச்சுருக்கோம். பட்டனு டியூக்கு கிளாஸ் ஒன்று கொடுத்து அதுக்கு $12 ஒன்று கொடுத்துருக்கோம். large X ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் D கிரெட் ஒன்று கொடுத்துருக்கோம். பட்டனுக்கு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பட்டன் இதில் ப்ரைமரி ஒன்று கொடுத்துருக்கோம். ப்ரைமரின்னா ஒரு கலர். அந்த கலர் நாங்கள் கலர்னா அந்த டிசைன் ஆட் பண்ணோம். நம்ம பூட்ஸ்ட்ராப் அதில் ஒரு பார்ட். இதில் ஒன் கிளிக் சைனிங் கொடுத்துருக்கோம். ஒன் கிளிக்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இப்போ சைன் அப்
பட்டன் வந்து இருக்கு சைனிங்க்கு போகிறக்காண்டி. இதோ காட்டுறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இப்படி சைனிங்க்கு போகும். அதனால தான் இதுக்கு ஒன் கிளிக் கொண்டு பிடிச்சிருக்கு. அந்த ஒன் கிளிக் வேலை செய்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்தா தான் இந்த நம்மளோட சைன் பட்டன் வேலை செய்யும். அது நம்மளோட சைன் அப்புக்கு அப்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளோட ஃபங்க்ஷனை காட்டுறோம். இதான் ஃபங்க்ஷன், இதுதான் சைனிங் பார்ட்டில் ஃபங்க்ஷன். இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சைனிங் பார்ட் ஃபங்க்ஷனில் வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணிட்டோம். அதில் எஃப் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல், ஜெண்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது சைனிங் பார்ட் தாண்டி. இதில் டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இருக்குது. அதுக்குள்ள எஸ் நேம் இருக்குது. இதில் லாஸ்ட் எல் நேம், எஸ் நேம் தான் ஃபர்ஸ்ட் நேம், இது லாஸ்ட் நேம்.